அனைவருக்கும் வணக்கம். நான் முருகசாமி குமுதப்பிரியா. ரியாவல்லி வலையொலி வாயிலாக சாமானியனின் சாதனைகள்ங்கிற சீரீஸ்ல மறுபடியும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஆமா, நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிச்சிங்களா? அந்த சுத்தி இல்லைங்க. இப்ப உதாரணத்துக்கு நம்ம சுத்தி போர் நடக்குது, நிறைய போட்டிகள், பொறாமைகள், நீ பெரியவனா, நான் பெரியவனா, நான் ஜெயிப்பனா, நீ ஜெயிப்பனா, இப்படி ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமா இருக்கு. ஆமாவா? இந்த காலத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள்னு யாரை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி அப்படின்னு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு நிறைய பாக்குறோம். நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம அந்த நிகழ்வையோ அல்லது நம்மளுடைய வாழ்க்கையோ எப்படி ஒழுங்குபடுத்தலாம், நெறிப்படுத்தலாம், என்ன கடைபிடிக்கலாம் அப்படின்னு பாக்கலாம்னா, இப்ப வேணா அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு இந்த கார்பரேட் வேர்ல்ட்ல அது பெரிய பிரபலமாய் கொண்டு வந்துட்டு இருக்கு. ஆனா இதையெல்லாம் அந்த காலத்திலேயே நம்மளுடைய பெரியவர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், சித்தர்கள் அப்படின்னு கடைபிடிச்சிட்டு தான் வந்திருக்காங்க. என்னன்னா எளிய முறையில தியானம், யோகா போன்ற பயிற்சிகள் தான். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விருந்தினர் பாத்தீங்க அப்படின்னா, திண்டுக்கல் அருகே குரிய கிராமத்தில் பிறந்து சிங்கப்பூருக்கு வந்து கடந்த 30 ஆண்டு காலமாக யோகா, தியானம் போன்ற பயிற்சிகளை எல்லாம் அவர்களும் கற்று மற்றவர்களுக்கும் பயிற்சிட்டு கொண்டிருக்கிறார். இப்போ சமீபத்துல புத்தகமும் எழுதியிருக்கார். இவரை பத்தி தெரிஞ்சுப்போம் வாங்க. வணக்கம் யோகரத்னா திருவாளர் செந்தில் முருகன் அவர்களே, எப்படி இருக்கீங்க? வணக்கம் பிரியா அவர்களே, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை பார்த்தாவே ஒரு அமைதியா, சாந்தமா, ஒரு டிஃபைன் லுக் இருக்கு. எப்படி இப்படி எல்லாம்? ரொம்ப நன்றி. முதல்ல இதுக்காக நான் எந்த அழகு சாதன பொருட்கள் எதுவும் பயன்படுத்துறது இல்லை, அது மாதிரி கடைகளுக்கு எதுவும் நான் போறது இல்லை. இதுக்காக நான் எந்த மெனக்கெடலும் எனக்கு இல்லை. திருமூலர் சொல்லியிருக்காரு, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின்பு தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தான். இது எதை சொல்லுது அப்படின்னா, ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் நாம எதுக்காக பிறந்தோம், நம்முடைய வாழ்க்கையினுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு புரிஞ்சுட்டு அதற்கான நடைமுறைகள், சாத்தியக்கூறுகளை ஒவ்வொரு நாளும் பின்பற்றிட்டே வந்தாங்க அப்படின்னா இயற்கையாவே நீங்க சொல்ற மாதிரி வருமோ என்னமோ. நான் தொடர்ச்சியா 30 ஆண்டுகளுக்கு மேலாக யோக பயிற்சி, தியான பயிற்சி பண்ணிட்டே வர்றேன். அதனால கூட இருக்கலாம். அருமை அருமை. இப்போ உங்களை பத்தி தெரிஞ்சுப்போம். நீங்க எந்த கிராமத்துல பிறந்தீங்க, உங்களுடைய பள்ளி பருவம், அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க. ஓகே, நான் 1980ஆம் ஆண்டு திண்டுக்கல் மாவட்டம் சிந்தலக்குண்டு கிராமம் அளவாச்சிப்பட்டி கிராமத்துல பிறந்தேன். அது எங்க இருக்கு அப்படின்னா, திண்டுக்கல்ல இருந்து பழனி போற வழியில ஒரு 10ல இருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தொலைவுல அந்த குக்கிராமம் இருக்கு. என்னுடைய சொந்த ஊர்லயே நான் என்னுடைய ஆரம்ப பள்ளியை முடித்தேன். அதுக்கப்புறம் உயர்நிலை பள்ளி எனக்கு என்னுடைய ஊருக்கு அருகில் உள்ள ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அனுமந்தராயன் கோட்டையில 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தேன். அங்கே நல்லா படிக்கிற மாணவர்கள் ஒரு 5 பேரை தேர்வு செய்து 11, 12 வசதி வாய்ப்பு குறைந்த மாணவர்களை அவர்களே பள்ளி நிர்வாகமே தேர்ந்தெடுத்து முதல் 5 ரேங்க் வர்றவங்கள அவங்களே 11, 12 படிக்க வச்சாங்க. அது நான் தேனி மாவட்டத்துல படித்தேன்.
அப்புறம் என்னோட டிப்ளமா படிப்பு, அப்புறம் என்னுடைய டிகிரி நான் வந்து மூகாம்பிகை காலேஜ்ல திருச்சி பக்கத்துல இருக்கு. அங்க ஒரு 3 ஆண்டுகள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு பணி நிமித்தமா வேலை நிமித்தமா நான் சென்னைக்கு போனேன். இதுதான் என்னை பத்தின குறிப்பு. அப்போ நீங்க சென்னையில இருந்து நேரடியா சிங்கப்பூர் வந்துட்டீங்களா இல்ல ஏதாவது வேற ஏதாவது வேலை பார்த்தீங்களா? வேலை பார்க்கறதுக்காக சென்னைக்கு வந்தேன். பட் எனக்கு கல்லூரி காலத்துல அரசியல் ஆர்வம் ரொம்ப அதிகமா இருந்தது. பள்ளியில இருந்தே எனக்கு ஆர்வம் அதிகம். பட் அதுக்கான படி எங்க இருந்து எடுத்து வைக்கணும், எப்படி எடுத்து வைக்கணும், யார் அப்ரோச் பண்ணணுன்றது சுத்தமா தெரியாது. கல்லூரிக்கு போன உடனே எனக்கு அந்த ஆசை வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்ப எங்க ஊர்ல ஒருத்தர் ஒரு கட்சி பொறுப்புல இருந்தாரு. அவர் மூலமா எனக்கு அந்த கட்சியினுடைய ஒரு ஒன்றிய அளவுல ஒரு பொறுப்பு கிடைச்சது. அப்புறம் இன்னொரு கட்சியில மாவட்ட அளவுல ஒரு பொறுப்பு கிடைச்சது. சோ அதுல போய் நம்ம ஏதாவது அரசியல் ஏதாவது சாதிக்கணும், எல்லா மாணவர்களும் வந்து உங்களுடைய ஆசை என்ன, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு உங்களுடைய ஆசை என்ன, கனவு என்னன்னு கேட்பாங்க. நிறைய பேர் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கம்பெனி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ப்ரொஃபஸர் ஆகணும், லெக்சரர் ஆகணும் அப்படின்னு அவங்கவுங்க கனவை சொல்லுவாங்க. நான் அந்த டைம்ல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அரசியல்ல போய் எம்பி ஆகி மத்திய அமைச்சர் ஆகணும், சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அவ்வளவு ஆசை எனக்கு அரசியல். பட் அதற்கான பின்புலம் சுத்தமா இல்ல. அதை எப்படி முன்னோக்கி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான நிதி ஆதாரம் வேணும் இல்லையா, அது சுத்தமா இல்ல என்கிட்ட. சோ அந்த ஆர்வத்தோட அப்படியே நான் சென்னைக்கு போனேன். அந்த அரசியல்ல இருந்த பழக்க வழக்கத்தை வச்சு அங்க எங்க கட்சி, அந்த என்னுடைய கட்சி சார்ந்த ஒருத்தர் எம்எல்ஏவா இருந்தார். அவருடைய தங்கும் விடுதியில எனக்கு தங்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஒரு மாசம் அந்த இடத்துல தங்கி இருந்து நான் வேலை தேடிக்கிட்டேன். ஸோ அங்க சென்னையில ஒரு 3 வருஷம் நான் வேலை பார்த்துட்டேன். ஸோ அங்கே இருக்கும் பொழுது சிங்கப்பூர் வர்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு சிங்கப்பூர் மலேசியான்னு பார்த்துருக்கேன், நியூஸ்ல கேட்டிருக்கேன். சிங்கப்பூர் போகணும், மலேசியா போகணும் அப்படின்னு சொல்லி கனவெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த கம்பெனி இங்க வந்தாங்க. வரும்பொழுது நான் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பொழுது நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அதுல செலக்ட் ஆயிட்டு இம்மிடியேட்டா சிங்கப்பூர் போகணும் அப்படின்னு சொன்னதுனால இனிமேல் அரசியல்ல நுழைஞ்சு நாம எதுவும் செய்யறதுக்கான வாய்ப்பு குறைவுதான் அப்படின்னு அப்புறம் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன். அப்பா அம்மா இங்க இருக்கிறத விட நீ வெளிநாடு போயிரு, அது சிங்கப்பூர்லாம் நல்லா இருக்கும், நம்ம தமிழர்கள் அதிகமான வசிக்கக்கூடிய இடம், நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க. அதனுடைய தொடர்ச்சியா நான் இங்க சிங்கப்பூர் வந்துட்டேன். தியானம், யோகா அப்படிங்கறதுல எல்லாம் எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது? எங்க இருந்து தொடங்குச்சு இந்த பயணம்? நல்ல கேள்வி கேட்டீங்க. இது குழந்தை பருவம்னு சொல்ல முடியாது. என்னுடைய பள்ளி பருவத்தில இருந்து ஆரம்பிச்சது. 1991, 92 நான் ஒரு 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கணும். 4 மணிக்கு எழுந்திருச்சு படிக்கிறதுக்கு இல்ல, தோட்டத்துக்கு வேலைக்கு போறதுக்கு. திரும்ப 7 மணிக்கு வருவேன். வந்த உடனே 7:30 கிளம்பி ஸ்கூலுக்கு போயிடணும். திரும்ப சாயந்தரம் வந்த உடனே 10 நிமிஷம் கூட இருக்காது, திரும்ப உடனே ஆடு மாடெல்லாம் பிடிச்சிட்டு திரும்ப தோட்டத்துக்கு வேலைக்கு போகணும். ஆடு மாடு மேய்க்கணும், தோட்டத்துக்கு வேலைக்கு போகணும். அப்ப படிக்கிறதுக்கான நேரம் ரொம்ப குறைவா இருந்தது. அப்ப தாத்தா சொன்னாரு, நீங்க ஒரு 10 நிமிஷத்துல படிச்சா கூட அதை எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லி தரேன், நீ ஃபாலோ பண்றியா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நல்லா இருக்கு, ஏன்னா நமக்கு தான் நேரம் இல்லையா, ஆனா படிக்கணும் ஆசையா இருக்கு, நேரம் இல்ல. சோ தாத்தா ஏதோ சொல்றாரு, நம்ம கேட்போமே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவரு இந்த மாதிரி நான் உனக்கு ஒரு டெக்னிக் ஒண்ணு சொல்லி தரப்போறேன், அதை நீ காலையில சாயந்தரம் எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப எல்லாம் நீ ஃபாலோ பண்ணினா கண்டிப்பா நீ வந்து 1 மணி நேரத்துல செய்ய வேண்டிய வேலையை 1/2 மணி நேரத்துல செஞ்சிடலாம், 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தினாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு நல்லா இருக்கே இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்டேன். அவரு யோகா, அது எனக்கு யோகா பயிற்சின்னு எனக்கு சத்தியமா தெரியாது, யோகா பத்தின புரிதல் கிடையாது, ஐடியா கிடையாது. 7ஆம் வகுப்பு படிக்கும்போது யோகா பத்தி என்ன தெரிஞ்சிருக்கு, அப்பதான் ஆரம்பிக்குது. அப்ப அவரு யோகா கத்துக்கிறதுக்கு முன்னாடி யமா நியமான்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப தெரியும். யமா நியமா என்ன அப்படின்னா அது ஒரு சுய ஒழுக்கம் சார்ந்த ஒரு நல்ல பண்புகள், நல்ல பழக்க வழக்கங்கள், அதை எனக்கு கத்து கொடுத்தாரு. நியமா, ஆமா, அஷ்டாங்க யோகான்னு சொல்லுவாங்க. அதுல முதல் 2 படிநிலை தான் யமா நியமா. அதை எனக்கு இது சொல்லாம பெரியவங்களை எப்படி மரியாதையோடு நடத்துவது, ஆசிரியர்களை எப்படி மதிப்பது, பெற்றோர்களை எப்படி மதிப்பது, பெற்றோர்கள் சொல்வதை எப்படி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை, ஒரு மாணவனுக்கு ஒரு இளைஞனுக்கு ஒரு அடிப்படை புரிதலை உண்டுபடுத்தினார். ஸோ அப்ப இருந்து நான் அதை அவர் சொல்ல 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 அதை நான் ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன். அது எனக்கு நாளடைவுல ஒரு பெரிய மாற்றத்தை எனக்குள்ளே உண்டு பண்ணிச்சு. ஆசிரியர்கள் இடத்துல நல்ல பேர் வாங்கினேன்,
பெற்றோர்கள் இடத்துல நல்ல பேர் வாங்கினேன். அது அப்படியே நாளடைவில் அப்புறம் அதுக்கப்புறம் தான் சொன்னாரு, இந்த பயிற்சிக்குள்ள போகணும், நான் உனக்கு இனிமேல் நான் உனக்கு சொல்லி தரேன், நீ நான் சொன்னதெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்க, இனிமே நீ யோகா செஞ்சேன்னா உனக்கு எல்லாமே நீ நினைக்கிற மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சோ அப்ப இருந்துதான் அப்பதான் உண்மையான யோகா மெடிடேஷன் அப்பதான் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா விதை வந்து தாத்தா போட்டது. கண்டிப்பா கரெக்டா சொன்னீங்க. சரி, வேலை நிமித்தமா சிங்கப்பூர் வந்தாலும் யோகாவை தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல் எப்படி வந்தது? அது நான் சின்ன பிள்ளையில இருந்தே ஏற்கனவே நான் இங்க சிங்கப்பூர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலா நான் செஞ்சுட்டு இருந்தேன் இல்லையா. அதனுடைய அதை திடீர்னு அதை என்னால நிறுத்த முடியல, அது நிறுத்தவும் முடியாது. ஏன்னா அது நம்முடைய வாழ்க்கையில ஒன்றி போன ஒரு விஷயம் இல்லையா, அது நல்ல பழக்கப்பட்ட விஷயம். அதை நாம சடனா நிறுத்த முடியாது. சென்னையில வேலை பார்க்கும் பொழுது காலையில வேலைக்கு போயிட்டா ரொம்ப லேட் ஆயிடும். அப்படி இருந்தும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் செய்வேன். இங்க சிங்கப்பூர் வந்ததுக்கு அப்புறம் சரியான நேரம் 9 மணிக்கு ஆபீஸ்னா 9 மணிக்கு போனா போதும், சாயந்தரம் 6 மணிக்கு முடிஞ்சதுன்னா 6 மணிக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய நேரம் இருந்தது. ஸோ யோகாவிலேயே நான் லயிச்சு போயிட்டேன். ரொம்ப நேரம் எனக்கு யோகா மெடிடேஷன் செய்ய ரொம்ப டைம் கிடைச்சது. அதை நான் தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருந்தேன். வீட்டுல செய்வேன். அப்புறம் வார இறுதி நாட்கள்ல பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு போய் செய்வேன். அங்கே நிறைய பேர் வந்து பாத்துட்டே இருப்பாங்க. அதுல ஒரு சிலர் நான் செய்யறத பார்த்துட்டு என் கூட வந்து சேர்ந்து செய்வாங்க. அதுல ஒருத்தர் அந்த பகுதியில் உள்ள ஒரு முக்கியஸ்தர், அங்க இருக்கிற ஒரு சமூக மன்றத்தினுடைய தலைவர். அப்ப எனக்கு அவர் தலைவர்னு எனக்கு தெரியாது. அவர் நான் செய்யறத பார்த்துட்டு நல்லா செய்யறீங்க, நாம ஒரு குரூப் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. கண்டிப்பா செய்யலாமே, நான் மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கேன், ஒரு குரூப் சேர்ந்தா அவங்களுக்கும் சேர்த்து நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் பின்னாடி தான் தெரிஞ்சது அவரு சமூக மன்றத்தினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நானும் என்னை அந்த சமூக மன்றத்துல என்னை இணைச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிச்சேன். ரொம்ப வேண்டியவங்களுக்கு நண்பர்களுக்கு மட்டும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இதை பொதுமக்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா சிங்கப்பூர்ல சர்டிபிகேஷன் இல்ல அப்படின்னா அது இல்லீகல்ன்ற மாதிரி சொன்னாங்க. சோ அப்ப நமக்கு சர்டிபிகேட் வேணும் அப்படின்னா நாம ஒரு சர்டிபிகேட் எடுக்கிறதுக்காக நாம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இது எனக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நாம சர்டிபிகேட் எடுக்கணும், நாம 30 வருஷம் பயிற்சி பண்றோம், பட் இதை சர்டிபிகேட் எடுத்து நாம இன்னும் முறையா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து என்னுடைய இமயமலை பயணத்திற்கான முதல் படின்னு சொல்லலாம். இமயமலைக்கு போயிருக்கீங்க? ஆமா. சிறப்பு. இமயமலையில நான் படத்துலதான் பாத்திருக்கேன். ஆனா நீங்க இமயமலைக்கு போயிருக்கீங்கன்னு சொல்றீங்க நேரடியா. எப்படி இருந்தது அந்த அனுபவம்? எங்க கிட்ட கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. நானுமே நம்ப முடியல நான் இமயமலைக்கு போனேனா அப்படின்னு சொல்லி. ஏன்னா சர்டிபிகேட் எடுத்தாதான் நம்ம நிறைய பேருக்கு யோகாவை சொல்லி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுனால கண்டிப்பா போயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே நான் ஆன்லைன்ல தேடும் பொழுது ஒரு காலிங்னு அதை சொல்லலாம், இமயமலை தான் எனக்கு அங்க இருக்கிற யோகாசிரமங்கள், அங்க இருக்கிற யோகா பயிற்சி பள்ளிகள், அதை பத்தி எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. அதனால அங்க போயிடலாம். ஏன்னா ரிஷிகேஷ் இமயமலை அடிவாரத்தை தான் வந்து யோகாவினுடைய பிறப்பிடம்னு சொல்லுவாங்க. அங்க போய் நாம ஏன் எடுக்க கூடாதுன்னு மனசுல ஒரு ஆர்வம், அது ஒரு காலிங்கா நான் எடுத்துக்கிட்டு இம்மிடியேட்டா நான் கிளம்பினேன். ஒரு நாள் 2 நாள் இல்ல, 40 நாள் தவம். 40 நாட்கள் இங்க ஒரு ஆசிரமத்துல தங்கி இருந்து காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கணும். எழுந்திருச்ச உடனே காலை கடன்கள் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு உடனடியா தியானம், அப்புறம் காலை சிற்றுண்டி, அப்புறம் உடனடியா யோகா தியானம், அப்புறம் மதிய உணவு, திரும்ப யோகா தியானம், இரவு உணவு, திரும்ப இரவு தியானம். ஒரு நாள் ஃபுல்லா ஒரு 8ல இருந்து 10 மணி நேரம் பாத்தீங்க அப்படின்னா யோகா தியானம். இது வந்து ஒரு 40 நாட்கள். இடையில ஞாயிற்றுக்கிழமை வார இறுதி நாள் வருது பாத்தீங்களா, அப்ப அந்த கங்கை கரையை சுத்தி பாக்குறது, அங்க அந்த காலத்துல புராணங்க கதைகள்ல வரக்கூடிய அந்த முனிவர்கள் அவங்க எல்லாம் தவம் புரிஞ்ச இடம், அப்படிலாம் போய் பார்க்கும் பொழுது நாம எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் அப்படிங்கறத, அந்த முனிவர்கள்லாம் தவம் புரிஞ்ச இடத்துல நாமளும் போய் தவம் பண்ண போறோம், தியானம் பண்ண போறோம் அப்படிங்கறத நினைக்கும் பொழுதே எனக்கு அப்படியே புல்லரிச்சிருச்சு. அதே அவங்க தியானம் பண்ண இடத்துல நானும் போய் உட்காந்து ஒரு 2 மணி நேரம் ஒரு தியான நிலைக்கு போயிட்டேன். அங்க போய் கண்களை மூடி, அது ஒரு வித்தியாசமான அனுபவம். இத வந்து எல்லாரும் வந்து இப்ப நான் சொல்றேன், அது சொல்ற மாதிரி தான் இருக்கும். உணரணும் அப்படின்னா வாழ்க்கையில எல்லாரும் ஒரு தடவையாவது அந்த கங்கை கரையில போய் கங்கையில அதிகாலை 4 மணிக்கு எழுந்திரிச்சு கங்கையில குளிச்சுட்டு அந்த தியானம் பண்ணும் பொழுது உங்களுக்கே உங்களை அறியாமல் நீங்க யாரு அப்படிங்கிறத கண்டிப்பா உணர்வீங்க. நான் அப்படியே ஓட்டி பாக்குறேன் நீங்க சொல்றத.
கண்டிப்பா நீங்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா ஒரு தடவை தனியா போயிட்டு வாங்க. நண்பர்களோட போனீங்க அப்படின்னா அது ஒரு சுற்றுலாவுக்கு போற மாதிரி ஆயிடும். தனியா போனீங்க அப்படின்னா நீங்க யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு நீங்க திரும்பி வரும் பொழுது நீங்க ஒரு இனம் புரியாத ஒரு அடையாளம் தெரியாத உங்களை விட உயர்ந்த மனிதராக உங்களை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சரியான இடம் அந்த இமயமலை அடிவாரம், கங்கை கரையை நான் சொல்லுவேன். வாய்ப்பு கிடைச்சா தயவு செய்து போயிட்டு வாங்க. அன்னையில நீங்க புத்தகம் எழுதி வெளியிட்டு இருந்தீங்க, மூச்சு முதல் மோட்சம் வரை அப்படின்னு. ஆமா, இத பத்தின பயணம் எங்களுக்கு சொல்லுங்க. இமயமலை போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சர்டிபிகேட் கிடைச்சிருச்சு இல்லையா, அதை வச்சு நான் இம்மிடியேட்டா என்னுடைய வட்டாரவாசிகளுக்கு, உட்லாண்ட்ஸ்ல வசிக்கிற வட்டாரவாசிகளுக்கு சமூக மன்றம் மூலமா சேர்ந்து நான் வகுப்பு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். மாசத்துல 2 வகுப்பு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அதுல என்னுடைய பழக்கம் என்னன்னா, பயிற்சி கொடுத்தா மட்டும் பத்தாது, பயிற்சி முறையா பண்றாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணுமா இல்லையா. 2 வாரம் கழிச்சு நான் அவங்கள தொடர்பு கொண்டு பயிற்சி எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுல 10ல் ஒரு 7 பேர் பாத்தீங்க அப்படின்னா, உடம்பு வலிக்குது, நாங்க இதுக்காக வந்தோம், இந்த அசௌகரியத்துக்காக வந்தோம், ஆனா பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப களைப்பா இருந்தது, தொடர்ச்சியா எங்களால செய்ய முடியல அப்படின்னு சொல்லி 10ல் 7 பேர் சொன்னாங்க. ஒரு 3 பேர் தொடர்ச்சியா பண்றோம், கொஞ்சம் பெயின் இருக்கு, இருந்தாலும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, நாங்க தொடர்ச்சியா அடுத்தடுத்து வரோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய அடுத்தடுத்த பயிற்சி வகுப்புகள்ல கலந்துக்கிட்டாங்க. அப்ப எனக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தது, ஏன் இவங்கனால பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு சின்ன வயசுல எங்க தாத்தா யோக பயிற்சிக்கு முன்னாடி 2 முக்கியமான ஒரு பயிற்சியை எனக்கு கொடுத்திருந்தார். அதுதான் இங்க மிஸ் ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயிற்சியை சேர்த்து நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அந்த பயிற்சி என்ன அப்படின்னா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அஷ்டாங்க யோகான்னு சொல்லிட்டு. யோகாவில் 8 படிநிலைகள். அதுல யமா, நியமா, ஆசனா, பிராணயாமா, பிராத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி. இதுல 8 படிநிலைகள் இருக்கு. நாம என்ன பண்றோம், 3வது படிநிலையான யோகாவை உடனடியா ஆரம்பிச்சிடறோம். அதுக்கு முன்னாடி யம நியமா அப்படின்னு சொல்ற, யம அப்படின்னா நாம சமுதாயத்து கூட ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். நியமா அப்படின்னா நாம நமக்குள்ளேயே சில ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். சோ இந்த இது இல்லாம நாம நேரடியா யோகாவுக்கு போறதுனால அது செஞ்சும் பயன் இல்ல அப்படிங்கறது தொடர்ந்து நம்மளால பண்ண முடியல. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நீங்க நேரடியா உடம்ப தொல்லப்படுறீங்க, அதுக்கு முன்னாடி மனச யோகாவுக்கு தயார்படுத்தணும். மனசை எப்படி தயார்படுத்துவீங்க? புரியுது புரியுது. அதுல யமால சில படிநிலைகள் இருக்கு, நியமால சில படிநிலைகள் இருக்கு. அது என்ன அப்படின்னா, பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது, அன்பா இருக்கணும் அப்படின்னு சில கட்டளைகள்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க ரொம்ப சிரமம் இல்லையா. அத நாம விருப்பு வெறுப்பு இல்லாம நம்ம உடம்புக்கு நம்ம மனசுக்கு வேணும் அப்படின்னு அதை நீங்க உணர்ந்து அதை கண்டிப்பா பின்பற்றும் பொழுது உங்க மனசு என்ன ஆயிரும், லேஸ் ஆயிடும். அப்ப நீங்க யோகா பண்ணணும் அப்படிங்கிற பொழுது உங்க மனசு தயாராயிடுச்சு. இப்ப நீங்க உடம்ப வளைக்கும் பொழுது அப்ப இந்த இடத்துல மனசு உடம்பு ஒன்னாயிடுச்சு. அதுதான் யோகா. அப்ப நாம நேரடியா, இது மட்டும் இல்ல, யாருமே நேரடியா யோகா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் பிரச்சனை. அதுக்கு முன்னாடி யம நியம விதிகள் நான் என்னுடைய புத்தகத்துல தெளிவா சொல்லியிருக்கேன். அதை நாம பின்பற்றணும் அப்படின்னா யோகா பண்றது ரொம்ப ஈஸி ஆயிடும். இந்த 2ஐயும் பின்பற்றும் பொழுது உங்களுடைய உடல், மனம், ஆன்மா ஒன்றிணைகிற ஒரு அற்புதமான நிகழ்வை நீங்க கண்டிப்பா பயனடையலாம். சோ இத நம்ம மாணவர்களுக்கு மட்டும் இல்லாம அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு, இங்க இருக்கிற வட்டாரவாசிகளுக்கு எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற பொழுதுதான் ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டா என்ன அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. இதனுடைய விளைவுதான் என்னுடைய புத்தகம். மூச்சு முதல் மோட்சம் வரை ஒரு எளிய யோக பயணம் என்ற இந்த புத்தகம் வெறும் உடற்பயிற்சியாக அல்லாமல் உடல், மனம், சுவாசம், உணவு, தியானம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை இணைக்கும் ஒரு முழுமையான வாழ்வியல் முறையாக எளிமையாக விளக்குகிறது. யோகாவை முதலில் தொடங்குபவர்கள் முதல் வேலைப்பளுவில் இருக்கும் அனைவருக்கும் பயன்படும் வகையில் 21 நாள் பயிற்சி திட்டம், சூரிய நமஸ்காரம், பிராணாயாமம், தியானம், பொதுவான நம்முடைய உடல் பிரச்சனைகளுக்கான யோக குறிப்புகள் ஆகியவை இதில் அடங்கியுள்ளன.
என் 30 ஆண்டுகளுக்கும் மேலான யோகா அனுபவத்தை அனைவரும் தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த நூலை எழுதியுள்ளேன். நலம் பெருகட்டும். நன்றி. நேர்காணலின் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ கடைசியா ராபிட் ஃபயர் क्वेश्चंस. இதுக்கு நீங்க ஒரே வரையில ஆம் இல்லை அப்படின்னு மட்டும் சொன்னா போதும். கண்டிப்பா. சரியா? யோகா போசஸ் பண்ணும்போதுல விழுந்திருக்கீங்களா? நிறைய தடவை விழுந்திருக்கீங்க. சரி, ஓகே. இப்போ உங்க கிளாஸ் முடிச்சுட்டு மாணவரோ ஏதாவது வெளியாகும் போதுல இனிமே இந்த கிளாஸுக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்களா? உங்க முகத்துல முழிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு போன ஆளு நிறைய பேர் இருக்காங்க. அப்படியெல்லாம் சொல்லிருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. சரி, ஓகே. இன்னும் இத்தனை ஆண்டு கால பயணத்துக்கு அப்புறமும் இன்னும் நீங்க ஸ்ட்ரகிள் பண்ற ஏதாவது ஒரு போசஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இருக்கு. ஓ, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? விருச்சிகாசனான்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹெட் ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த காலை தூக்கி தலையில வைக்கணும். ஹெட் ஸ்டாண்ட் வருது. இப்ப விருச்சிகாசனாவுக்கு அந்த காலை தூக்கி தலையில வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். பண்ணும்போதெல்லாம் இப்பயும் விழுவேன் எழுவேன். அது இன்னும் நான் பயிற்சி பண்ணணும். சரி, ஓகே. சின்ன வயசுல இருக்கும்போது இந்த வயசுக்கு அப்புறம் நம்ம ஒரு புத்தகம் எழுதுவோண்டா அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? கற்பனையில கூட நினைச்சது இல்ல. சரி, யோகா பயிற்சி பண்ணாதப்போ உங்களுக்கு ஏதாவது அந்த கில்ட் ஃபீல் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். ஓகே. இப்போது தற்போதைய மனநிலையில வெற்றி சக்சஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கடினமான சூழ்நிலையில மனச அமைதியா சாந்தமா வச்சுக்கணும். இதுதான் வெற்றி. ஓகே, ஓகே. எந்த பின்புலமே இல்லாத மாணவரோ யாராவது ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கான அறிவுரை என்னவா இருக்கும்? திறந்த மனதோடு இருக்கணும். சரி, இறுதியா நம்மளுடைய நேர்காணல் பாக்குறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா நமக்கான வாழ்க்கை ஒரு முறை தான். இந்த ஒரு முறை வாழுகின்ற வாழ்க்கையை கண்டிப்பா அர்த்தமுள்ளதா பயனுள்ளதா நாம வாழணும். அதற்கு ஒரே வழி யோக பயிற்சி, தியான பயிற்சி தான். இதை எல்லாரும் செய்யணும். எல்லாரும் 100 ஆண்டுகளை கடந்து வாழ்வாங்க வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி மூலமா நேயர்கள் உங்கள் அனைவரையும் மன்றாடி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. இவ்வளவு நேரம் எங்களுக்கு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நேர்காணல் கொடுத்தமைக்காக, உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துகிட்டதுக்காக மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி. சாமானியனின் சாதனைகள்ங்கிற சீரியஸ்ல முதல் காணொலிக்கு எனக்கு நல்ல வரவேற்பு கொடுத்திருந்தீங்க. இது 2வது காணொலி. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ரொம்ப சாதாரணமா இருக்கக்கூடிய எளிமையா இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் ஏதாவது ஒரு வகையில நம்மள கண்டிப்பா இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யறதுக்கான உத்வேகமா நிச்சயமா இருக்கும். அந்த வகையில இந்த காணொலியும் உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில மீண்டும் ஒரு காணொலி வரை விரும்புகிறேன். நன்றி.